எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து பெரும்பகுதியாக எந்த காணொளிகளும் நம்ம சேனலில் வந்திருக்காது. காரணம், ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் கதையை சொல்லுவாங்க. அப்படி திரௌபதி 2ஆம் பாகத்துடைய அந்த திரைப்படத்தை பெரும்பகுதியாக வெற்றி படமாக மாற்றியே தீரணும் அப்படின்ற நம்பிக்கையால் பல ஊர்களில் பல சொந்தங்கள் பல விஷயங்களை முன்னெடுத்து பல தேட்டர்களுடைய காட்சிகளை வாங்கி அந்த திரைப்படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்ருக்குறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு வேலையில் நம்ம ஏரியாவில் இன்றைக்கி நான் ஈடுபட்டிருந்தேன். இன்றைய மதிய காட்சி முழுக்க நம்ம வாங்கி மக்களை பார்த்தோன்னா ஒன்று திரட்டி இன்றைக்கி ஒரு ஷோ பார்த்தோன்னா ஹவுஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்றைய மாலை காட்சியும் பார்த்தோன்னா டிக்கெட்டுகள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வேலைகளை தான் என்னால் இன்றைக்கி முழுக்க இருந்ததுனால உங்களோட பார்த்தீங்கன்னா எந்த செய்திகளும் பகிர முடியலை. குறிப்பாக இந்த ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது பல ஊர்களில் பல வன்னியர்கள் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய வரலாறை நாம் போற்றலை அப்படின்னா, இந்த திரைப்படத்தை நம்ம தோற்கடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா, அனைத்து சமூகங்களும் வன்னியர்களை பார்த்து 2 கோடி பேர் இருந்து என்ன பயன், ஒரு 2 கோடி பேர் இருந்து கூட ஒரு திரைப்படத்தை, அதுவும் வன்னியர் சமூகத்துடைய வரலாறு பேசுகிற ஒரு திரைப்படத்தையே வெற்றி பெற வைக்க முடியல அப்படின்னா, நீங்கள்லாம் வன்னியராக இருந்து பார்த்தோன்னா என்னடா பார்த்தோன்னா பண்ணீங்க அப்படின்ற கேள்வி அடுத்த சமூகங்கள் கிட்டேருந்து எந்த ஒரு ரூபத்திலையும் பார்த்தோன்னா வந்துடவே கூடாது. இந்த சமூகத்தை நோக்கின்ற ஒரு பெரும் எண்ணத்தோடு தான் இந்த விஷயத்தை பல ஊர்களில் பல பகுதிகளில் பல வன்னியர்கள் பார்த்தோன்னா ஒன்று கூடி இந்த திரைப்படத்தை தேரெழுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் விமல் வர்மனும் பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை இன்றைக்கி நம்ம ஊர் பகுதிகளில் குறைந்தபட்சம் பார்த்தோன்னா ஒரு 360 ப்ளஸ் ஒரு 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 420 மக்களுக்கு பார்த்தோன்னா தற்போது சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் இரவு காட்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ அதில் விட பார்த்தோன்னா ஒரு 80 டிக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 டிக்கெட்டுகள் நம்மளால் 500 மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு நம்மளுடைய வரலாறு. நான் ஒட்டுமொத்தமாக இந்த 500 மக்களுக்கு பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போய் சேர்த்த இந்த பெரும் வேலையில் இன்னோடு பார்த்தோன்னா விமல் வர்மனை எப்பொழுதுமே நேசிக்கிற சில சொந்தங்களுடைய விஷயமும் இருக்குது. தனி ஆளாக பார்த்தோன்னா ஊர் கூடி பார்த்தோன்னா தேர் இழுக்கிற காலத்தில் நாமும் எல்லாரும் சேர்ந்து தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இழுக்கப்பட்டிருக்கு. முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு வன்னியர்களும் உங்களால் முடிஞ்ச 10 டிக்கெட்டுகளை வாங்கி நம் மக்களுக்கு விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போய் சேருங்க. நம் மக்களுக்கு அந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வையுங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி பெறுவது ஒவ்வொரு வன்னியர்களுடைய மான பிரச்சனை, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம முன்னோருடைய வரலாறு பேசுகிற ஒரு திரைப்படத்தையே நம்மளால் வெற்றி பெற வைக்க முடியல அப்படின்னா, இதை விட பார்த்தோன்னா ஒரு அவமானம் இந்த சமூகத்துக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டில். அதனால் வன்னியர்கள் பெரும்பகுதியாக இந்த திரைப்படத்தை இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றி காட்டணும். மிகப்பெரிய பார்த்தோன்னா ஒரு வெற்றியை அந்த படத்துக்கு கொடுத்தே தீரணும். அதை ஊர்கூடி தேரெழுப்போம், தேரெழுத்து நாம் கொண்டாடுவோம். மக்கள்கிட்ட நம்மளுடைய வரலாறுகளை எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம், புரியுதுங்களா? ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் அந்த கடமை உண்டு. அந்த கடமையோடு செயல்படுங்க, கடமையோடு செயல்படுவோம். சமுதாயம் காப்பது சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்வது வாய் வார்த்தை கிடையாது. கண்டிப்பாக நம் சமுதாயத்தை காப்பது, நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயங்களை காப்பது நம்மளுடைய தர்மம். அப்படி நம் முன்னோர்களுடைய வரலாறுகள் தாங்கிய படங்களை காப்பதும் காத்து நிற்பதும் அதை மக்களிடையே எடுத்துகிட்டு போய் சேர்ப்பதும் நம்மளுடைய ஒவ்வொரு சத்திரியர்களுடைய தலையாய கடமை. அந்த கடமையை ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களும் செய்யணும் அப்படின்னு அன்போடு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் வன்னியர் சமூகத்துடைய வரலாற்றை நம்பி பார்த்தோன்னா போடப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் நம்ம சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. நம்மளை நம்பி பணம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா என்னாலைக்கும் பார்த்தோன்னா மறக்க மாட்டார். இந்த சமூகத்தை நம்பினால் யாரும் பார்த்தோன்னா கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையை அந்த தயாரிப்பாளருக்கும் இந்த சமூகம் நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா? அதுதான் இந்த 2 கோடி வன்னியர்கள் பார்த்தோன்னா செய்கிற மிகப்பெரிய வேலையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்து போய் சேருங்க. பல கிராமங்களில் பல ஊர்களில் பலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் இன்னும் நம்ம வரலாற்று விஷயம் போய் சேர்க்கப்படாமல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம்.
வரலாறுகளை அடுதலைமுறைக்கு விதைப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மீளங்கட்டு. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையனா